கோவை கவுண்டம்பாளையத்தில் மகன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தந்தை தீக்குளித்த நிலையில் அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கோவை கவுண்டம்பாளையம் அன்னை இந்திரா நகர் பொது கழிப்பிடம் அருகே இளைஞர்கள் நேற்று முன்தினம் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக காவல்துறையினருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று போலீசார் சோதனை செய்தனர். சோதனையில் கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் மற்றும் மணிபாரத் என்ற 2 இளைஞர்கள் கையில் கஞ்சாவுடன் பிடிபட்டனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து சுமார் 107 கிராம் அளவுள்ள கஞ்சா பறிமுதல் செய்து போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தனது மகன் மணிபாரத் மீது காவல்துறையினர் பொய்யாக கஞ்சா வழக்கு பதிவு செய்ததாக கூறி அவரது தந்தையான கவுண்டம்பாளையம் சிவாநகர் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் கவுண்டம்பாளையம் காவல் நிலையம் வந்து திடீரென தான் கையில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தீக்குளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு இருந்த காவல்துறையினர் உடனடியாக தீயை அணைத்து சேகரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக உள்ள சேகர் பாரத் சேனா அமைப்பு நிர்வாகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை கண்டித்து நேற்று பாரத் சேனா அமைப்பைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை கவுண்டம்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஷ் மீது ஒரே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து பொய் வழக்கு போடும் ராஜேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை மறியலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டவரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். அவர் மகன் மீது பதியப்பட்ட வழக்குக்கு அவர் தற்கொலை செய்யவில்லை என்றும் பெயர் பலகை வைத்திருந்தார், அதை அகற்றப்பட்டதாகவும் அந்த பெயர் பலகை மீண்டும் வைக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாலும் இதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் பாரத் சேனா அமைப்பினர் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.